வணக்கம் மக்களே. இப்போ தான் மேசன் வந்துட்டு போனேர். மேசன் வந்து என்ன சொன்னவர் என்று சொன்னால் சிங் சாங் சின்னுக்கு சாங் சொல்லிட்டு போயிட்டேர். எனக்கு மூளை வெளியில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. யா திருப்பி நான் சொல்கிறேன், அது வந்து தங்குறாக்களுக்குரிய இடம் வேணும், பாத்ரூம் வேணும், எல்லாம் வேணும். இங்கே வந்து ஷெல்டருக்குரிய இடம் வந்து டாய்லெட் ஃபிட் வேணும். அதாவது மனிதர்களுக்கு வேறு டாய்லெட், மிருகங்களுக்கு வேறு டாய்லெட். அவங்க வெளியில் இருக்கிறது வேறு, அந்த வருத்தமான ஜீவன்கள் வந்து அப்படி போய் இருக்க இல்லாது. ஸோ அவங்களோட இதுகள் கழுவி போய் ஒரு ஃபிட்டுக்குள்ளே விழணும். அது மாதிரி நாங்கள் செய்கிறதுக்கு எல்லாம் இப்போ எனக்கு ஒரு பெரிய ஆப்பு வச்சுட்டு போயிருக்கிறாரு. இந்த வேலி வந்து இது தகரம் ரெண்டு தகரம் வச்சு அடைக்கணும், நாய்க்குட்டி பாயாத மாதிரி, குட்டியில் பெரிய நாய்கள் பாயாத மாதிரி. திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு உதவி தேவைப்படுது. நேற்று என்னோட நிறைய பேர் தொடர்பு கொண்டீங்க, எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். பட் அதே போல் எனக்கு உதவிகள் தேவைப்படுது, இல்லைன்னு சொல்ல இல்லாது, கண்டிப்பாக தேவை. கூலியே எக்கச்சக்கமான கூலியப்பா, சாமான்களோட கூலி தான் அதிகம் இங்கே. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு எனக்கு உதவி செய்யுங்க. நாட்கள் குறைவாகவே இருக்குது. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை, இப்படி கேட்குறேன்னு தெரியலை. ஒரு பக்கம் கழுவி ஊற்றுறாங்க, ஒரு பக்கம் இப்படி என்ன சொல்கிறேன்னு தெரியல. பட் வந்த வேலையை நான் விடாமல் செய்துட்டு முடிச்சுட்டு போகணுமென்று நினைக்கிறேன். என்னையே யோசிச்சு பாருங்கள், கடை வாடகை கொடுக்கணும், கரண்ட் காசு கொடுக்கணும், வேலைக்கு விட்டுட்டு வந்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இப்போ எல்லாம் வெக்கேஷன் டைம், சனம் வந்து சரியான குறைவு, அங்கே எல்லோரும் வெக்கேஷன் போயிடுவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் கடை ஓப்பன் பண்ணாகணும், ஆளையும் விடணும் வேலைக்கு. அது ஒரு பக்கம் எனக்கு மண்டவலி. வடிவாக செய்து இந்த வாயிலா ஜீவன்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நன்றி.